உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய படை பாதுகாப்பை அமல்படுத்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, சொல்லுங்க, சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு தொடர்பா இந்த வழக்கை தானே முன்வந்து உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க முதல்ல என்ன காரணம்? திவ்யா, பார்த்தீங்கன்னா, அதாவது மதுரை வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்றத்தில் தமிழை ஆட்சி மொழியாக்க கோரி நீதிமன்ற அறைக்குள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது அவர்களை கட்டுப்படுத்தி வெளியே கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. எனவேதான் தலைமை நீதிபதி, அதாவது மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து அப்போது தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மத்திய பாதுகாப்பை ஏன் வழங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்பை வழங்குவது குறித்தும் அவர் அந்த ஒரு முடிவெடுக்க நேரிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்றம் தானே முன்வந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் தலைமை நீதிபதியும் நீதிபதி டி.எஸ். வெங்கண்ணம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மத்திய பாதுகாப்பு வழங்குவது குறித்து இரு மத்திய மாநில அரசுகள் இது குறித்து அமல்படுத்துவது குறித்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். இதற்கு நம்மோடு இந்த வழக்கு, அதாவது இன்று வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் இன்று தலைமை சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். அவரே கேட்கிறோம். சார், வணக்கம். அதாவது இன்னைக்கு நீதிபதிட்ட வந்து இந்த மத்திய பாதுகாப்பு வேணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தி நீங்க பேசியிருந்தீங்க. உங்க வார்த்தை என்ன சொல்லியிருந்தீங்க? மனு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே லோக்கல் போலீஸ், இந்த ஸ்டேட் போலீஸ் இருந்துக்கிட்டு வழக்கறிஞர்களோட எதிர்த்தோ அல்லது அவங்களே ஒத்துக்கிறாங்க, எங்களால் இந்த வழக்கறிஞர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது அப்புறம் எப்படி பார்ப்பாங்க? இது சில வழக்கறிஞர்கள் இதுதான் வேணுங்கிறாங்க. அது வேணுங்கிற இடத்துல தான் தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படம் இருந்தால் ஐடியை பார்க்கும், மொழி தெரியாத பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டு நின்றுருப்பாங்க. ஒரு மெஷின் இருக்கும். இப்போ ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் டெல்லி ஹைகோர்ட்லேயும் எப்படி போகுது? அந்த ஐடியை வச்சு அது ஒரிஜினலாக இருந்தால் உள்ளே விடும், இல்லைன்னா அது ஓடாது. அவங்க திரும்பி வந்துடுவாங்க. இதுலேயும் அவங்க மத்திய பாதுகாப்பு கடை அவங்க ஐடியெலாம் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிற ஒரு தவறான விஷயம். மேலும் இந்த ஹைகோர்ட்டில் வக்கீலே இல்லாதவங்கெல்லாம் உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மத்திய பாதுகாப்பு படை மொழிகளெலாம் ஒன்றும் தேவையில்லை. மிஷினுக்கு எந்த மொழியும் தேவையில்லை. ஐடியா வச்சா உள்ளே விட போகுது, இல்லைன்னா அது விடாது. இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க? அடுத்தது ஸ்டேட் ஏன் இதில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நாங்கள் ஸ்டேட் போலீஸ்னு கேட்குறதில்ல? இதை சரியான முறையில் முதல்வருக்கு யாரும் சொல்லலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இங்கேயே முந்தி ஒரு ஸ்டேட் போலீஸ் தகராறாகி பெரிய மனசாபத்தில் இருக்குது. இப்போ ஏன் இதில் ஒரு தலைவலியை விடுறாங்க? இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் போய் லாண்ட் ஆர்டர் மற்ற ஒர்க்கை பார்க்கட்டும். இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம்னா ஸ்டேட்டுக்கு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால் எனக்கு மத்திய பாதுகாப்பு படை தான் வேணும், ஸ்டேட் போலீஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு தான் வேண்டும் என்று இவர் இன்று வாதிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய பாதுகாப்பு வேண்டாம் என்றும் இதன் மூலம் வழக்கறிஞர்களிடையே ஏராளமான பிரச்சனை ஏற்படும் என்றும் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். வழக்கறிஞர் சங்கத்தில் ஆர்சி பால் கனகராஜ் நீதிமன்றத்தில் ஆஜராகி இதுபோன்ற மத்திய பாதுகாப்பை கொண்டு வரும் பட்சத்தில் தேவையில்லாத, அதாவது வழக்கறிஞர்கள் ஏற்கனவே காவல்துறைக்கு வழக்கறிஞருக்கும் இடையே ஒரு சுமூகமாக இல்லாத நிலை இருந்தது. தற்போது மத்திய பாதுகாப்பு படையும் கொண்டு வந்து இதை அமர்த்துவதன் மூலம் இன்னும் தேவையில்லாத பிரச்சனை எழும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. திவ்யா.